அதான் கேள்வி என்னன்னு சொன்னால், நம்ம விற்கிற நேரத்தில் வந்து கொஞ்சம் அழுத்தி சொல்றதுக்காக என்ன செய்வோம், இதனுடைய செலவை பற்றி என்ன செய்வோம் சொல்லுவோம். சொல்கிற நேரத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன செய்யும், அதில் இருக்கத்தான் செய்யும். அதை பற்றி கேட்குறாரு. உண்மையிலே பொய் அதிகமாக வரக்கூடிய இடத்துல உண்டாக ரசூலுல்லாஹ் சொன்னது வியாபாரம். அத்துஜார் ஹுமுல் ஃபுஜார் நாங்கள் ரசூலுல்லாஹ், வியாபாரிகள் தான் பாவிகள் நாங்கள் சொல்லுவோம். வியாபாரிகள் தான் பாவிகள் என்று சொன்னாங்க. அப்படின்னா வியாபாரம் செய்கிறவனே பாவின்னு அர்த்தம் அல்ல. அல்லாஹ் தஆலா வியாபாரத்தை தூண்டி இருக்கிறான். குர்ஆன்ல வியாபாரத்தை செஞ்சுக்கிறான், தூண்டி இருக்கிறான். ஆனால் இப்படி சொன்னதுக்கான காரணம் என்ன, ரசூலுல்லாஹ் அதில் முடிக்கக்குள்ள சொல்றாங்க, யார் உண்மையுரைத்து தாராள தன்மையோடு நடந்து கொண்டார் அவர்களை தவிர. காரணம், வியாபாரி வந்து உண்மையை யூஸ் பண்ணாலும் பிசினஸுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, பொய்யை யூஸ் பண்ணாலும் பிசினஸுக்கு தான் யூஸ் பண்ண. பெரும்பாலுமா ஈமான் இல்லாத அவனோட முக்கிய நோக்கம் இதை விற்கணும், இதை என்ன செய்யணும், விற்கணும். சத்தியம் பண்ற டைம் கூடுதலாக இதாக இருக்கும் அசருக்கு பிறகு. யார் வியாபார பொருள் அசருக்கு பின்னால சத்தியம் பண்றாரோ அவருடைய பரக்கத்து போயிருப்பாங்க ரசூலுல்லாஹ். சிலர் என்ன நினைச்சாங்கன்னா பொய் சத்தியம், பொய் சத்தியம் உண்மை சத்தியம், உண்மையா பண்ற சத்தியம். எப்படி அசருக்கு பின்னால மார்க்கெட் காலியாகிற டிக்கெட் டைம், கடையை மூடணும். இந்த நிமிஷத்துல தான் மேக்சிமம் யூஸ் பண்றது நேர்மையா. எப்படி யூஸ் பண்றது, வல்லாஹி இவ்வளவுதான் செலவுன்றது, உண்மையிலே அவ்வளவுதான் செலவு. இந்த வல்லாஹின்னு ஏன் சொன்ன, அவனுக்கு பிசினஸுக்கு யூஸ் பண்ணாய். எதுக்கு யூஸ் பண்ணாய், அல்லாஹ்வோட சாட்சியை கொண்டு வந்து எங்க யூஸ் பண்ணாய், உனக்கு அவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவன் சண்டைக்கு வந்தானா, டேய் நேர்மையை சொல்லாடி பிரச்சனை யாரும் சண்டைக்கு வந்தானா, சண்டைக்கு அவன் வரல. வல்லாஹி இவ்வளவுதான் ரேட்ன்றது அசருக்கு போறோம். ஏன் பிசினஸ் எப்படியா குயிக்கா முடிக்கணும்ன்றதுக்காக வேண்டி. இப்படி செஞ்சா பரக்கத்து போயிருமண்ணா, உண்மையா சத்தியம் பண்ணா கூட பரக்கத்து போயிருமண்ணா. அப்படின்னு அர்த்தம் என்ன, சத்தியத்தை வியாபாரத்தில் என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. அவன் நம்பி வாங்கிட்டு போறா போகட்டும், இல்லைன்னா இல்லை. நீங்க நேர்மையாளன் அந்த மார்க்கெட்டுக்குள்ள நிரூபிக்கிறதுக்கு ஒரு போராட்டம் தான். ஏன்னா அவன் வாரவனே சந்தேகக்காரனோட தான் வாருது. நீங்க 500 நான் இறக்கிறேன் 50 தாரியான்னு கேட்கிறான். எவ்வளவு சொல்றீங்க, 500, சம்பந்தமே இல்லாத ரேட்டு. 500 50க்கு தாங்கன்றான். இவர் சொல்றாரு நியாயமா, நான் 500 சொல்றேன் நீங்க 50 சொல்றீங்க. அவன் உன்னத்துக்கு நினைச்சுக்கிறான், நீ இந்த இது 30 இருக்கும், நீ 500 தான்டா சொல்லுவாயின்னு மனசாலே வேலை செய்யறான், நினைச்சுக்கிறான். அந்த அளவுக்கு போய் டிஃபரெண்ட் இருக்கு. இதுல இயன்ற அளவுக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதாவது இது போன்ற விஷயங்களை தவிர்க்க பழகணும். இதுல ஒன்றுதான் நமக்கு உண்மை சொல்ல இல்லாட்டி பொய் சொல்லக்கூடாது. வியாபாரத்தில் உண்மை சொல்ல முடியாது விட்டால் பொய் சொல்லக்கூடாது, மறைக்க கூடாது. பொய் சொல்ல மறைத்தல் வேற, உண்மை சொல்ல விட்டால் பொய் சொல்லக்கூடாது, அது இன்னொரு சப்ஜெக்ட். மறைக்க கூடாது, தேவையில்லாத உண்மைகளை உங்களுக்கு சொல்ல வேண்டிய. உதாரணமா எவ்வளவுக்கு வாங்கினது ஏன் சொல்றேன்டா, ஒருத்தன் வந்து குறைச்சிட்டு வாரான், 500 400 350, இதுக்கு அடுத்தது இறங்கினாண்டா வாங்கின ரேட்டுக்கு வந்துருவான்னு அர்த்தம். வாங்கின ரேட்டுக்கு வந்துடுறேன்னு 150க்கு. இதுக்கு முதல் காரணமே நீங்க தான். இந்த மாதிரி சொல்றீங்க, நீ 500 வச்ச உடனே அவனுக்கு விளங்கிட்டு இது 200 போடுறது 500 வைக்கிறான்டா, இது தாராளமா இறங்கிட்டு போலாம் போல, ஏன்னா இந்த லிப்ட்ல இறங்குற மாதிரி இறங்கிட்டே வருவான். ஏன், அதனால இப்ப நீங்க முட்டு கொடுக்கறதுக்கு என்ன செய்வீங்கடா, அது இதனுடைய வாங்கின செலவே 200 தான், 190 வாங்கின செலவு எவ்வளோ, 190, 200 தான்றது. சரி, வாங்கின ரேட்டுக்கே தாரான், பெரிய நேர்மை வரும். என்ன, வாங்கின ரேட்டுக்கே விற்கிறாராம், இதுல எனக்கு எந்த லாபமும் இல்லை, சரி உங்களுக்காக வேண்டி தாரான், இப்படியே தான் எல்லாத்தையும் சொல்றது. சரியா, அப்படித்தானே? அப்ப இதுல வந்து நீங்க என்ன நினைக்கணும்டா, உங்களுக்கு 190னா 190 சொல்லணும். இல்லையா, எனக்கு இது சின்ன லாபம் தான் இதுல என்ன செய்ய போகுது கிடைக்க போகுதுன்னு உண்மையில சின்ன லாபத்தை என்ன செய்யணும் சொல்லணும், இல்லாட்டி சொல்லக்கூடாது. இதுல நீங்க 1 ரியால் அட்ஜஸ்ட்மெண்ட்ல நீங்க சொன்னாலும் நீங்க போய் தான் சொல்றீங்க, அவருடைய பரக்கத்தை என்ன செஞ்சிடும், போயிடும். இதுக்கு மார்க்க ரீதியான எந்த அனுமதியும் இல்லை. இதே தான் வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த தஸ்ஈரா, எது கோட்டேஷன் எடுக்கிற விஷயம், அதுல பில்லு ஃபாத்தூரா எடுக்கிற நம்மளுக்கு கொண்டு எட் பண்ணிக்கிறது வச்சுக்கிறது எல்லாமே என்ன பொய் தான், எல்லாமே பொய்ல தான் அடங்கும். எனவே மறைக்க கூடாது. தேவையில்லாத விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல வேற முடியல. உதாரணமா ஒரு வண்டி விற்க போறோம், ஒரு மொபைலை விற்க போறோம்னு வைங்களேன், 2 தடவை வீட்டில் விழுந்திருக்கும், மனைட்டா இதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்க ஒரு மொபைலை விற்கிற டைம்ல எப்படி விற்கிறேன்னு கேட்குறது, இது 3 தடவை விழுந்துச்சு, 4 தடவை தூக்கி வீசிக்கிறேன், 5 தடவை அடிபட்டிருக்குது, வாங்குற நேரத்தில் விழுந்துட்டு இடக்கடை ஸ்ட்ரக் ஆகிருக்குது, பேட்டரி அடிக்கடி போயெல்லாம் இருக்குது, வாங்குறேன்னா வாங்குவானவன் வாங்க மாட்டான். இப்படி செய்ய சொல்லல இஸ்லாம். அதாவது விற்காத மைனஸ் எல்லாம் சொல்லி வில்லுங்கன்னு சொல்லல. ஒரு வாகனம் விற்க போற நேரத்தில் என்னது, இது 5 தடவை முட்டுப்பட்டுச்சு, 6 தடவை இடிபட்டுச்சு உதாரணமா, சரியா?
7 தடவை பஞ்சர் ஆச்சு, வாங்குறேன்னா வாங்கணும், இப்படி உலகத்தில் வியாபாரம் செய்யலாது. ஆனால் ஒரு வாகனத்தை விற்க போறேன், எப்படி வாங்கணும்னு கேட்கலாம். நீங்க பார்த்து நீங்க என்ன செய்ய தெரிஞ்சுங்க. எனக்கு தெரிஞ்சதில் சொல்றேன், இந்த வாகனம் மேஜரான எந்த பிரச்சனையும் இந்த வாகனத்தில் என்ன இல்லை. மேஜரான பிரச்சனை என்ன? பட்டு எக்ஸிடென்ட் பட்டு ஒரு சைடே என்ன செஞ்சீங்க உள்ளுக்க போயிருக்கு, அதை அப்படியே நிமித்தி வச்சு என்ன சரிப்படுத்திப்போம். அதை ஒழுங்கானவன் பார்த்தா விளங்கிடும், மற்றவனுக்கு விளங்காது. ஒரு தடவை அடிபட்டுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தான் இதை மறைக்கக்கூடாது. இது என்ன செய்யக்கூடாது? மறைக்கக்கூடாது. அதுக்காக வேண்டி ஒரு தடவை எங்கேயோ போற டைம்ல 2 தடவை பெட்ரோல் இல்லாம பெட்ரோல் இருந்து நின்றுச்சு, இன்ஜின் பிரச்சனை ஒன்று இருந்துச்சு, இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விளங்கிட்டா? எல்லாத்தையும் தேடி தேடி சொல்ல மாட்டேன். மேஜரான எந்த பிரச்சனையும் அதில் என்ன இல்லை. மேஜரான பிரச்சனை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், இவ்வளவுதான் எனக்கு தெரியும். இது இப்படி சொல்லிட்டீங்கன்னு சொன்னா தவறு இல்லை. அது இல்லாம எடுத்த உடனே எப்படியோ அது மாதிரி இந்த வரைக்கும் இருக்கீன்னு இப்படி போய் சொல்லக்கூடாது. எடுத்த நாள்ல எப்படி நான் அந்த வாங்கிட்டு வந்தனோ அதுல இருந்து அதே மாதிரி தான் இருக்குது, டிஸ்பிளேல வச்ச மாதிரி. எப்படி டிஸ்பிளேல வச்சா எப்படி வண்டி சும்மா இருக்கும், அது மாதிரி வண்டி. இப்படி பொய் சொல்லக்கூடாது. இப்படி என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது தான் விஷயம். இந்த 3 எல்லைக்குள்ள நடந்து கொள்ளணும். அதாவது எல்லா குறைகளும் சொல்லணும் மட்டும் இல்லை, மேஜரான குறைகளை மறைக்க கூடாது. உண்மை அடிச்சு ஏற்ற என்ன செய்யக்கூடாது, உண்மை அதாவது அவருடைய வர்ணனையை பொய்யா என்ன செய்யக்கூடாது, ஏற்றவும் கூடாது. இப்படித்தான் நடக்கும். அல்லாஹு ஆலம்.